இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறா, யாரா அவன்? எதுக்கு இப்படி நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிறான்? தெரியலையே, எப்ப வச்ச மிச்சம்னு தெரியல. அவன் இந்த கேஸ்ல நம்மளை தப்பிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அன்னைக்கு நான் கிரைம் ஸ்பாட்டுக்கு போனப்ப அங்க எதுவுமே இல்லை. ஆனா இப்ப திடீர்னு எப்படி அந்த ஷால் வந்துச்சு? சம்பவம் நடந்தப்ப அந்த ஷால் இல்லை. ரொம்ப ரீசெண்டாக தான் உன்னோட ஷால் எடுத்து கொண்டு போய் அங்கே போட்டிருக்காங்க. வீரா, கன்ஃபார்மாக சொல்லு, அது உன் ஷால் தானா? ஆமாப்பா, அது ஏன் ஷால் தான். அப்போ நீங்க 3 பேர் விஜயை கட்டி வச்சு அடிச்சுட்டு இருந்தப்போ அவனும் அங்கதான் இருந்திருக்கான். வீரா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இந்த கேஸ். இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. தெளிவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணியிருக்கான். என்ன மாறா சொல்ற? விஜய் தான் மச்சான கொண்டான்னு தெரிஞ்சதும் கண்டிப்பா நீங்க அவன் மேல கோவப்படுவீங்க, அவளை ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஒவ்வொரு மூவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம கண்ணு கேட்டுற தூரத்துல தான் எங்கேயோ இருக்காங்க. மாறா, இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பதட்டமாகுது. அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒருவேளை நாங்க 3 பேர் தான் அவனோட டார்கெட்டா, இல்ல எங்க 3 பேரை வச்சு நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்றானா? கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் நீ என்ன தவிர வேற யாரையும் நம்பாது. நம்ம கண்ணில் படாம நம்ம ரூம் வரைக்கும் வந்திருக்கான்னா அவன் சாதாரண ஆள் இல்லை. நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். ஏமாரா, ஒருவேளை இது அம்பிகாவா இருக்குமோ? இல்ல மாறா, விஜய் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அம்பிகா தான் நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஒருவேளை விஜயே வந்திருந்தா? நாங்க இல்லாதப்ப வீட்டை போட்டு எங்காவது வெளியே போனீங்களா? ஒரு தடவை வலியம்மா கூட நான், கண்மணி, பிருந்தா 3 பேருமே கோவில் போயிருந்தோம். அப்பதான் அவ வீட்டுக்கு வந்திருக்கணும். நம்ம வீட்டோட இன்னொரு சாவி விஜய் கிட்ட தானே இருக்கு. இனிமே வீட்டுல எப்பவும் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். சரிடா.